எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் இருக்க பாடறிந்த ஒழுகுதல் என்ற தலைப்பின் கீழே வர கலித்தொகை பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கலித்தொகை 8 தொகை நூல்களும் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது. 150 பாடல்களை கொண்டது. கலிப்பா, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதம் களி, நெய்தல் களி, பாலைக்களியும் என்றும் 5 பிரிவுகளை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லாத்துவனார். இவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் நெய்தல் களி என்னும் பாடலை இயற்றியவர். இவர் அன்பு, அறிவு, பண்பு போன்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த பண்புகள். இச்சொல்லை நம்ம எல்லாருமே மேலோட்டமாக அறிஞ்சிருப்போம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் நுட்பமான பொருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை விளக்குவதாக அமைவதாக கலித்தொகை பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாடலை காண்போம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தோர் கொதுதல். போற்றுதல் என்பது புலந்தோரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல் தோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறைவு எனப்படுவது மறைந்தோர் பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்டோர் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றியவரை பொறுத்தல். பாடல் பொறுப்பை தெளிவாக விரிவாக பார்க்கலாமா? இப்போது அன்பெனப்படுவது அளந்தோருக்கு உதவுது. அன்புனா என்னன்னா இல்வாழ்க்கையில் வறியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்றத அந்த சொல்கிறாங்க. போற்றுதல் என்பது புலந்தோர்களை பிரியாமை. புலந்தவர்கள்லாம் உறவினர்கள், அதாவது பாதுகாப்பாக இருக்க உறவினர்களை பிரியாமல் இருக்கணும். பண்புனா என்னென்னா சான்றோர் சொன்ன வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு எனப்படுவது, அதாவது அன்புனா என்னென்னா உறவினர்களை வெறுக்காமல் இருக்கணும். அன்புனா என்னென்னா அன்பு எனப்படுவது உறவினர்களை வெறுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு அப்படின்னா அறிவு எனப்படுவது அறிவற்றவர்கள், அதாவது அறிவில்லாதவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செறிவு எனப்படுவது அப்படின்னா சொன்ன வாக்கை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறை எனப்படுவது என்னன்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட மறைக்காமல் ஒன்று உண்மையை சொல்கிறாங்கன்னா அதை யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கணும். அதுதான் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. முறை அப்படின்னா நீதிமுறை. அதாவது குற்றங்களை செய்வாங்கல்ல, குற்றங்களை செய்வங்களுக்கு சரியான உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமை எனப்படுவது தன்னை இகழ்வாரை, அதாவது நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்துமே நல்ல பண்புகள். இவை எல்லாமே நம்ம பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலோட பொருள். பாடலோட சொற்பொருளை பார்ப்போம். அளந்தார்னா வறியவர், நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், கிளைனா உறவினர்கள், பேதையார்னா அறிவற்றவர்கள், மறாமை அப்படின்னா மறுக்காமல் அப்படின்னா பொறாமை அப்படின்னா பொறுமை, போற்றவர் அப்படின்னா பாதுகாப்பவர் அப்படின்றது தான் பொருள்.